solve regression relation. Solve regression relation an equal to 3 an minus 1 plus 1, comma n is greater than or equal to 1 and also இங்க a n minus 1 வரதுனால a நாட்டோட வேல்யூஸ் கொடுத்துருவாங்க 1 கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? அப்போ இது பார்த்தீங்கன்னா இது ஹோமோஜினியஸ் கிடையாது, நான் ஹோமோஜினியஸ். ஏன்னா எஃப் ஆஃப் என்னோட வேல்யூ கொடுத்துட்டாங்க 1. அப்போ இது வந்து நான் ஹோமோஜினியஸ் ஃபார்முலா தான். சரி, நான் ஹோமோஜினியஸ் ஈஸியாக தான் இருக்கும், பார்ப்போம் எப்படி சால்வ் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். சரி, இது என்ன பண்ண போறீங்கன்னா ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் ஃபார்மேட் கொண்டு வரீங்க. அப்போ இதை வந்து இந்த பக்கம் கொண்டு வாங்க. அப்போ என்ன கிடைக்கும்? an minus 3 an minus 1 equal to 1. இப்போ இதை என்ன பண்ண போகிறோம்? அடுத்த ஸ்டெப்பு கன்வெர்ட் டு g of x ஃபார்மேட் பண்ணணும். கன்வெர்ட் டு g of x. அப்போ g of x ஓட ஃபார்முலா தெரியும். g of x ஓட ஃபார்முலா என்னது? a0 plus a1x plus a2x squared plus dot 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 dot. இப்போ இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா இது an minus 1 வந்துருக்குது. அப்போ என்னோட வேலையை அவனே கொடுத்துட்டா, அவன் கொடுத்தாலும் கொடுக்கலனாலும் இதுதான் எடுக்க போகிறான். ஏன்னா an minus 1 வந்ததுனால நம்ம என்னோட வேலையை என்னதான் எடுக்க போகிறோம்? 1லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். சரிங்களா? 1லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அப்போ இங்கே என்ன நடக்கும்? கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து பண்ணுங்க, பொறுமையா. மல்டிப்ளை அண்ட் டேக்கிங், அதர்வைஸ் டேக்கிங் சம்மேஷன் n வேரிஸ் ஃப்ரம் என்ன எடுப்பீங்க? 0 எடுக்க முடியாது. ஏன்னா n கிரேட்டர் தான் ஈக்குவல் டு 1 சொல்லிட்டான். அப்போ 1 to infinity x power n. இது வந்து ஈக்குவேஷன் 1 வச்சுக்கல. ஈக்குவேஷன் 1 ஆன் ஈக்குவேஷன் 1 ஆன் ஈக்குவேஷன் 1. அப்போ என்ன பண்ண போகிறோம்? சம்மேஷன் எடுக்கிறீங்க, n வேரிஸ் ஃப்ரம் 1 to infinity எடுக்கிறீங்க, x பவர் n எடுக்கிறீங்க. இங்கே ஆல்ரெடி என்ன இருக்குது? an minus 3 an minus 1. இது லெஃப்ட் சைடு. ஆன் போர்ட் சைடு சொல்லியாச்சு. அப்போ போர்ட் சைடுன்னு என்னாச்சு? ரெண்டு பக்கம் எடுக்க போகிறோம். அப்போ சம்மேஷன் x பவர் n இன்ட்டு 1 இன்ட்டு 1. அவ்வளோதான் கிடைக்கும். இப்போ இது வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு. இது n வேரிஸ் ஃப்ரம் 1 to infinity. பொறுமையாக போடணும். கொஞ்சம் ப்ராப்ளம் பொறுமையாகவே சொல்லிக் கொடுக்குறேன், கொஞ்சம் பார்த்துக்குங்க. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இதை வந்து உள்ளே மல்டிப்ளை பண்ண போகிறோம். இதை வந்து உள்ளே மல்டிப்ளை பண்ண போகிறோம். அப்போ என்ன நடக்கும்? சம்மேஷன் an முன்னாடி கொண்டு வந்துட்டு x பவர் n n வேரிஸ் ஃப்ரம் 1 to infinity மைனஸ் 3 கான்ஸ்டன்ட் வெளியே எடுத்துக்கிறேன். சம்மேஷன் n வேரிஸ் ஃப்ரம் 1 to infinity a n minus 1 into x power n. That is equal to 1 into that term, same term தான். அப்போ n varies from 1 to infinity x power n. See, இதில் வரைக்கும் எனர்ஜி டவுட் இருக்குதா? இந்த ஸ்டெப் வரைக்கும் எனர்ஜி டவுட் இருக்குதாமா? ஒவ்வொரு ஸ்டெப் இம்பார்ட்டன்ட். ஒரு ஸ்டெப்பு ஃபுல்லாக ப்ராப்ளம் போட முடியாது. இந்த ஸ்டெப்பில் எனர்ஜி டவுட் இருக்குதுங்களா? இது வரைக்கும் எனர்ஜி டவுட் இருக்குதா? இந்த ஸ்டெப் வரைக்கும் எனர்ஜி டவுட் இல்லை சார். இப்போ பொறுமையாக போகிறேன், கொஞ்சம் பார்த்துங்க டவுட். ஏன்னா ஒவ்வொரு ஸ்டெப்பும் நிறைய அல்ஜிபிலிக் டைம்ல வரும். அப்புறம் எப்படி கொண்டு வரது கொஞ்சம் ஐடியா பார்த்துக்குங்க. எனர்ஜி டவுட் இருந்தால் உடனே சொல்லுங்க. சரியாமா? ஓகே சார். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா n வேல்யூஸ் 1 to infinity வரைக்கும் இருக்குல்ல. அப்போ n வேல்யூஸ் அப்ளை பண்ண போகிறோம். ரெண்டுக்குமே 3க்குமே அப்ளை பண்ணுறோம். என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். அப்போ என்ன வருவீங்க? ஃபஸ்ட்டு டேம் n வேல்யூ 1 a1 x ப்ளஸ் a2 n வேல்யூ 2 பண்ணும்போது x ஸ்கொயர் ப்ளஸ் a3 x3 ப்ளஸ் டாட் டாட். இது ஃபஸ்ட்டு டேம் வருது. இது ஃபஸ்ட்டு டேம் வருது. மைனஸ் 3 இது n ஈக்குவல் 1 போடுங்க. அப்போ இது n ஈக்குவல் 1 போட்டால் என்ன கிடைக்கும்? 1 மைனஸ் 1 0 ஆயிடும். அப்போ a0 இங்கே என்ன இருக்குது? n வந்து 1 போடும்போது எக்ஸ்ன்னு ஆயிடும். அப்போ a0 எக்ஸ் ப்ளஸ் a1 n ஈக்குவல் என்ன 2 போடுவீங்க. அப்போ 2 போடும்போது a2 எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் n ஈக்குவல் எவ்வளோ போடுவீங்க? 3 போடுவீங்க. அப்போ a2 எக்ஸ் கியூப் பண்ணுவோம் ப்ளஸ் டாட் டாட் ஈக்குவல் டு. இப்போ என்ன பண்ணுவீங்க? இங்கே எக்ஸ் ஈக்குவல் டு, அதாவது n ஈக்குவல் டு 1ன்னு போடுவீங்க. அப்போ 1ன்னு போட்டீங்க என்ன நடக்கும்? இங்கே 1ன்னு போட்டால் இதனோட வேல்யூஸ் என்ன தெரியுமா? 1 போட்டால் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டாட் 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 எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டாட் 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 டாட். சரிங்களா? ஓ, இங்கே வந்துச்சா? இது அடிக்கடி இப்படி வருது. ஒரே நிமிஷமா.
சரி, n = 1 2 3 போடுவீங்க, இந்த மாதிரி வந்துடும். இப்போ இது அடுத்த ஒர்க் என்ன நடக்குது அப்படின்னா, இங்கே நல்லா பார்த்துக்குங்க. இங்கே வந்து g of x ஓட ஃபார்மேட் தெரியும். g of x மேலே மேலே எழுதிட்டேன். g of x ஃபார்மேட் மாற்ற வேணும். இப்போ a0 இருக்கிறதுல என்ன தான் வேணும்? a0 இருக்கிறதுல 1 தான் வேணும், a1 இருக்கிறதுல x வேணும், அண்டு a2 இருக்கிறதுல x ஸ்கொயர் வேணும். அப்போ அதனோட ஃபார்மேட் இங்கே மாற்ற போகிறோம். இப்போ a0 இங்கே மிஸ்ஸிங், இந்த கடைசி டைம் கேட்டது a0 மிஸ்ஸிங். அப்போ என்னாச்சு? a0 ஆட் அண்ட் சப்ராக்ட் பண்ண போகிறேன். அப்போ a0 ப்ளஸ் a1x ப்ளஸ் என்ன கிடைக்கும்? a2 x ஸ்கொயர் ப்ளஸ் டாட் டாட் டாட். இது என்னாச்சு? a0 ஆட் அண்ட் சப்ராக்ட் பண்ணாலும் இது கிடைக்கும். ஓகே, மைனஸ் இது ஜென்ரேட் ஃபங்க்ஷன் ஃபார்மேட் மாத்திரம் இல்லை. இப்போ இது a0 xன்னு வருது. a0 இருக்கிறதுல என்ன இருக்கக்கூடாது? எக்ஸுங்கிற டைம் இருக்கக்கூடாது. அதனால் எக்ஸுங்கிற டைம் வெளியே எடுத்துட்டேன். அப்போ எக்ஸுங்கிற டைம் வெளியே எடுத்துட்டு என்ன கிடைக்கும்? x இன்ட்டு a0 ப்ளஸ் a1x ப்ளஸ் a2 x ஸ்கொயர் ப்ளஸ் டாட் டாட். இப்போ இது என்னது? எக்ஸ் வேல்யூ 1லேருந்து தான் எடுத்துக்கிறோம். அப்போ எக்ஸ் வேல்யூ 1லேருந்து எடுத்தனால இங்கே என்ன கிடைக்குன்னா, ஆல்ரெடி எக்ஸ் வெளியே எடுத்துட்டீங்க. எக்ஸ் வெளியே எடுத்துட்டு என்ன கிடைக்கும்? 1 ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டாட் டாட் டாட். இதுதான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் பார்ட். ஸோ அடுத்த ஒர்க்கு என்ன நடக்குது அப்படின்னா, நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிங்க. இது ஃபுல்லாகவே நம்மளுக்கு என்ன தெரியும்? இந்த ஃபுல் டேமுமே நம்மளுக்கு என்ன தெரியும்? g of x தெரியும். அப்போ நம்ம பிடிக்கக்கூடிய வேல்யூ என்னது? g of x மைனஸ் a0 மைனஸ் 3x இன்ட்டு அது டேரெக்டாக g of x ஆயிடுச்சு. ஏன்னா a0 ப்ளஸ் a1x ப்ளஸ் a2x ஸ்கொயர் எல்லாமே என்ன ஆச்சு? g of x ஆயிடுச்சு. அப்போ g of x ஈக்குவல் டு x இன்ட்டு இதனோட ஃபார்முலா என்ன? 1 ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டாட் 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 டாட். இதுக்கு ஃபார்முலா பைனாமியல் ஃபார்முலா கொடுத்துருக்குறேன். இதனோட ஃபார்முலா என்ன அப்படின்னா 1 மைனஸ் எக்ஸ் ஹோல் பவர் மைனஸ் 1. இதுதான் ஃபார்முலா. இப்போ a0 இந்த a0 வேல்யூ கிவன் த ப்ராப்ளத்தில் கொடுத்துருக்காங்க. a0ஓட வேல்யூ என்ன? a0ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு 1 கிவன் ப்ராப்ளத்தில் கொடுத்துருக்காங்க. அப்போ 1ங்கிறது அப்ளை பண்ணிடுங்க. அப்போ என்ன நடக்குது பொறுமையாக பாருங்கள். g of x இங்கே இருக்குது. a0ஓட வேல்யூ 1 மைனஸ் 3x இன்ட்டு g of x ஈக்குவல் டு என்ன கிடைக்குது? x இன்ட்டு 1 மைனஸ் எக்ஸ் ஹோல் இன்வர்ஸ் கிடைக்குது. இதுதான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ஒர்க். அடுத்த ஒர்க் என்ன? இந்த g of xங்கிறது இங்கே இருக்குது. மீதிங்கிற டைமை வந்து ரைட் ஹேண்ட் சைட் கொண்டு போய்க்கணும். அப்போ என்னாச்சு? g of x மைனஸ் 3x இன்ட்டு g of x ஈக்குவல் டு இது எப்படி எழுதலாம்? x டிவைடட் பை 1 மைனஸ் எக்ஸ். x டிவைடட் பை 1 மைனஸ் எக்ஸ் எழுதலாம். சரி, இப்போ என்ன நடக்குது அடுத்த ஒர்க்குன்னா, இந்த மைனஸ் 1ங்கிறது இங்கே வந்துருச்சு ப்ளஸ் 1. அப்போ இது எல்சிஎம் எடுங்க. எல்சிஎம் எடுத்து என்ன கிடைக்கும்? எக்ஸ் ப்ளஸ் 1 மைனஸ் எக்ஸ் டிவைடட் பை 1 மைனஸ் எக்ஸ். எக்ஸும் எக்ஸும் கட் ஆயிடுச்சு. அப்போ ரைட் ஹேண்ட் சைடு ஒரு வழியாக முடிஞ்சிருச்சு. 1 மைனஸ் எக்ஸ் 1 டிவைடட் பை. இது ரெண்டுக்கு காமன் யார்? g of x காமனாக இருக்கிறாங்க. அப்போ g of x வெளியே எடுத்துட்டிங்கன்னா இங்கே என்ன கிடைக்கும்? 1 மைனஸ் 3x கிடைக்கும். அப்போ இதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது? g of x ஈக்குவல் டு, அப்போ g of x ஈக்குவல் என்ன தெரியுது? 1 டிவைடட் பை இந்த டைம் கீழே கொண்டு வந்துருக்கு. அப்போ என்னாச்சு? 1 மைனஸ் எக்ஸ் இன்ட்டு 1 மைனஸ் 3x. ஸோ இதுதான் நம்மளுடைய ஜென்ரேட்டிவ் ஃபங்க்ஷனோட ஃபார்மேட். சரி, இப்போ இதுக்கு மேலே என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதுக்கு மேலே தான் நம்ம ஆல்ரெடி படித்த பார்ஷியல் ஃப்ராக்ஷன் மெத்தட் அப்ளை பண்ண போகிறோம். g of x ஒரு வழியாக கண்டுபிடிச்சாச்சு. மேக்ஸிமம் எல்லா ப்ராப்ளத்துக்கும் இதே ஐடியா தான் கண்ணு. g of x கண்டுபிடிக்கிறது நம்மளுக்கு மெயின். g of x கண்டுபிடிச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன மெத்தட் ஆயிடும்? பார்ஷியல் ஃப்ராக்ஷன் மெத்தட் ஆயிடும். அந்த பார்ஷியல் ஃப்ராக்ஷன் மெத்தட் நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணினா ஃபைனல் ஆன்சர் வந்துடும். இதுதான் g of x. இப்போ இதுக்கு அப்புறம் என்ன பண்ண போகிறோம்? பார்ஷியல் ஃப்ராக்ஷன் மெத்தட். அப்போ என்னாச்சு? g of x ஈக்குவல் டு இது என்ன டைப்பு? 1 மைனஸ் எக்ஸ் 1 மைனஸ் 3x. அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து ரெண்டுமே லீனியரு. அப்போ பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டைப். ஃபஸ்ட்டு டைப் என்ன? a பை எக்ஸ் ப்ளஸ் ஏ, b பை எக்ஸ் ப்ளஸ் பி, அந்த டைப். அப்போ என்னாச்சு? கேபிட்டல் a பை 1 மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் கேபிட்டல் b பை 1 மைனஸ் 3x. இதுதான் ஃபஸ்ட்டு டைப். சரி, இப்போ லெஃப்ட் சைடு என்ன இருக்கும்? லெஃப்ட் சைடு g of x போட்டால் நமக்கு கிடைக்குமா? லெஃப்ட் சைடு வந்து இந்த வேல்யூ போட்டால் தான் நம்ம ab கண்டுபிடிக்கணும். அப்புறமேட்டு நம்ம g of x மறுபடியும் என்ட்ரி பண்ணிக்கலாம். அப்போ என்ன கிடைக்கும்? 1 டிவைடட் பை 1 மைனஸ் எக்ஸ் இன்ட்டு 1 3 மைனஸ் எக்ஸ். இதுக்கப்புறம் பார்ஷியல் ஃப்ராக்ஷன் மெத்தட் உங்களுக்கு சால்வ் பண்ண தெரியும். ஜஸ்ட்டு எல்சிஎம் எடுப்பீங்க, சிம்பிளிஃபை பண்ணுவீங்க. கேபிட்டல் ஏவோட வேல்யூ என்ன?
கேபிட்டல் பியோட வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். சரி போட்டுடலாம். ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் தானே. அப்போ 1 ஈக்குவல் டு a இன்ட்டு 1 மைனஸ் 3x ப்ளஸ் b இன்ட்டு 1 மைனஸ் எக்ஸ். எல்சிஎம் எடுத்தனால ரெண்டு டினாமினேட்டர் கட் ஆயிடும். இப்போ எக்ஸோட வேல்யூ என்ன போடுவீங்க? எக்ஸ் ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 1 போடுங்க. 1 போட்டால் என்ன கிடைக்கும்? 1 ஈக்குவல் டு a இன்ட்டு 1 மைனஸ் 3, பியோட வேல்யூ 0 ஆயிடும். அப்போ என்னாச்சு? 1 ஈக்குவல் டு மைனஸ் 2a. அப்போ a ஈக்குவல் டு என்ன கிடைக்கும்? மைனஸ் 1/2. இது ஃபர்ஸ்ட் பார்ட். அடுத்த பார்ட் என்ன பண்ணலாம்? ஏவோட வேல்யூ 0 போடணும். அப்போ என்ன கிடைக்கும்? இங்கே வந்து எக்ஸுக்கு வந்து இது 3x இருக்கிறதுனால x ஈக்குவல் டு 1/3 போடணும். அப்போ x ஈக்குவல் டு 1/3 போட்டால் என்ன கிடைக்கும்? 1 ஈக்குவல் டு a வந்து 0 ஆயிடும். b 1/3 போடுவீங்கல்ல, அப்போ 3 மைனஸ் 1 எல்சிஎம் எடுத்துட்டு டிவைட் பை 3 வரும். சரிங்களா? அப்போ என்னாச்சு? ஆட்டோமேட்டிக்காக 1 ஈக்குவல் டு b 3 மைனஸ் 1 2/3. அப்போ பியோட வேல்யூ ஆட்டோமேட்டிக்காக என்னாச்சு? 3/2. பியோட வேல்யூ என்னது? ஆட்டோமேட்டிக்காக ரெசிப்ரோக்கல் வேல்யூ. அப்போ 3/2. இது ரெண்டு வேல்யூ எங்கே அப்ளை பண்ண போகிறோம்? இங்கே அப்ளை பண்ண போகிறோம். இங்கே அப்ளை பண்ண இதனோட வேல்யூ என்ன? g of x. அப்போ நம்ம g of x எப்படி ரொட்டேட் ஆகுது? அது g of x ஈக்குவல் டு ஏவோட வேல்யூ மைனஸ் 1/2 டிவைடட் பை 1 மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் பியோட வேல்யூ 3/2 டிவைடட் பை 1 மைனஸ் 3x. ஸோ இதுதான் நம்மளுடைய g of x. இதுக்கு மேலே விட்றாங்களா? நம்மளுக்கு மெயின் ஏம் என்னன்னா ஏஎன்னோட வேல்யூ கண்டுபிடிக்கிறது நம்மளோட மெயின் ஏம். ஜென்ரேட்டிவ் ஃபங்க்ஷனாக இருந்தால் என்ன, நார்மல் இதாக இருந்தால் என்ன, ஏஎன் கண்டுபிடிக்கணும். இதை வச்சுட்டு ஏஎன் கண்டுபிடிக்க முடியுமா? முடியாது. ஸோ அதுக்காக தான் என்ன பண்ணுறாங்க? பைனாமியல் சீரீஸ் ஒர்க் கொண்டு வராங்க. அப்போ இது மைனஸ் 1/2வா? இந்த டேம் ஆல்ரெடி நீங்கள் இதில் பார்த்துருப்பீங்க, லாரன்ஸ் சீரீஸ் காம்ப்ளெக்ஸில். இதை வந்து மேலே கொண்டு வந்துருக்கீங்க. லாரன்ஸ் சீரீஸ் ஒர்க் எது இங்கேயும் 1 மைனஸ் எக்ஸ் ஹோல் பவர் மைனஸ் 1 ப்ளஸ் 3/2 இது மேலே வந்துடும். அப்போ என்னாச்சு? 1 மைனஸ் 3x ஹோல் பவர் மைனஸ் 1. இதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னா நார்மல் ஃபார்முலா தான். அப்போ g of x ஈக்குவல் டு மைனஸ் 1/2. இது என்ன கிடைக்கும்? சம்மேஷன் எக்ஸ் பவர் n கிடைக்கும் ப்ளஸ் 3/2 இன்ட்டு இது ஆல்ரெடி லாரன்ஸ் சீரீஸ் போட்டோம்னா நான் டைரெக்டாக எழுதுறேன். 3x ஹோல் பவர் n கிடைக்கும். 3x ஹோல் பவர் n கிடைக்கும். அப்போ என்னாச்சு? அகெயின் g of x ஈக்குவல் டு மைனஸ் 1/2. இங்கே n வேரிஸ் ஃப்ரம் வேணும்ல, அப்போ n வேரிஸ் ஃப்ரம் இங்கே அப்ளை பண்ணுறது வந்து நம்ம ஜென்ரல் ஃபார்முலா என்னது? பைனாமியல் ஃபார்முலா 0 to infinity தான் கிடைக்குங்க. இங்கே இதை பொறுத்த வரைக்கும் 0 to infinity. அப்போ இது என்னாச்சு? a0 இன்ட்டு சம்மேஷன் எக்ஸ் பவர் n n வேரிஸ் ஃப்ரம் 0 to infinity ப்ளஸ் 3/2 இன்ட்டு சம்மேஷன் n வேரிஸ் ஃப்ரம் 0 to infinity. இதை ஸ்பில்ட் பண்ணிங்க 3 பவர் n இன்ட்டு எக்ஸ் பவர் n. இப்போ ரெண்டுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸ் பவர் n காமனாக இருக்குது. அதனால் என்ன எடுக்கலாம்? சம்மேஷன் இந்த மைனஸ் 1/2 கூட உள்ள கொண்டு வந்துருக்குல்ல, அப்போ என்ன கிடைக்கும்? மைனஸ் 1/2 ப்ளஸ் 3/2 இன்ட்டு 3 பவர் n. ரெண்டுக்கு காமனாக என்ன இருக்குது? எக்ஸ் பவர் n இருக்குது. எக்ஸ் பவர் n எடுத்துகிட்ட வெளியே இங்கே n வேரிஸ் ரெண்டுக்கு காமன் தான் 0 to infinity. ஓகேங்களா? இப்போ இதனோட கான்செப்ட் g of x ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். g of x எப்படி எழுதிக்கிறாங்க? a பவர் n இன்ட்டு an இன்ட்டு எக்ஸ் பவர் n n வேரிஸ் ஃப்ரம் 0 to infinity. இதுதான் g of x ஓட வேல்யூ. கரெக்டாக நான் ஆல்ரெடி சொல்லிக்கிறேன். g of x எப்படி எழுதலாம்? a0 ப்ளஸ் a1x ப்ளஸ் a2x ஸ்கொயர் ப்ளஸ் டாட் டாட் டாட். இதனோட வேல்யூ என்ன எழுதிக்கிறாங்க? இதனோட வேல்யூ ஈக்குவல் டு சம்மேஷன் n வேரிஸ் ஃப்ரம் 0 to infinity an இன்ட்டு எக்ஸ் பவர் n எழுதிக்கிறாங்க. சரி, இதே தான் நான் பண்ண போகிறேன். இங்கே பாருங்க, கோஎஃபிஷியன்ட் எக்ஸ் பவர் n இருக்குது, இங்கே கோஎஃபிஷியன்ட் எக்ஸ் பவர் n இருக்குது. என்னது? an. இங்கே என்ன டேம் இருக்குது? இந்த டேம் இருக்குது. அப்போ இதுலேருந்து நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்குது? இதுதான் கடைசி ஸ்டெப். இதை எழுதிட்டு ப்ராப்ளம் முடிஞ்சது. g of x ஓட வேல்யூ எப்படி பண்ணுறீங்க? கோஎஃபிஷியன்ட் ஈக்குவல் பண்ணுறீங்க எக்ஸ் பவர் என்னோடது. அப்போ எக்ஸ் பவர் என்னோட கோஎஃபிஷியன்ட் ஈக்குவல் பண்ண என்ன கிடைக்குது? an ஈக்குவல் டு மைனஸ் 1/2 ப்ளஸ் 3/2 இன்ட்டு 3 பவர் n. இதுதான் நம்மளுடைய கோஎஃபிஷியன்ட் டேக். அப்போ இன்னும் சிம்பிளிஃபை பண்ணலாம். இதில் இது ரெண்டுக்கு காமன் என்னது? 1/2 காமன். ரெண்டுமே 1/2 காமன் ஆகுது. இதை கடித்தா என்ன கிடைக்கும்? 3 இன்ட்டு 3 பவர் n மைனஸ் 1. அதாவது ப்ளஸ்ங்கிற டைமை ஃபஸ்ட் எழுதிட்டேன், மைனஸ்ங்கிற டைம் செகண்ட் எழுதிட்டேன். அப்போ என்னாச்சு? நம்மளுடைய ஏனோட வேல்யூ என்னன்னா 1/2 இன்ட்டு 3 இன்ட்டு 3 பவர் n தான் 3 பவர் n ப்ளஸ் 1 மைனஸ் 1. இதுதான் நம்மளுடைய ரெக்கரன்ஸ் ரிலேஷன் ஏஎன்னோட வேல்யூ யூசிங் ஜெனரேட்டிவ் ஃபங்க்ஷன் கான்செப்ட்.
ஸோ இதை நீங்கள் திரும்ப 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 ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஜென்ரேட்டிவ் ஃபங்க்ஷன் ஈஸியாக இருக்கும். இப்போ நான் வந்து n-1 கான்செப்ட் வச்சு நான் போட்டு காட்டிக்கிறேன்.